அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவுனு கிச்சன். இன்றைக்கி நம்ம பவுனு கிச்சனில் சூப்பரான ஒரு வித்தியாசமான குலாப் ஜாமுன் தான் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ரிச்சாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லணும். நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், ஒவ்வொரு தடவையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லிவிட்டு ஆனால் யாருமே இது வரைக்கும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அக்கா அப்படின்னு சொல்லி இதுவரையும் யாரும் கமெண்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இனிமேலாவது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான குலாப் ஜாமுன், அதாவது காலா குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்தது, ஜூஸியாக இருந்தது, வேறு லெவலில் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறமா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எம்டிஆர் குலாப் ஜாமுன் பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாவை நல்லா ஜலிச்சுக்குவோம். கட்டிகள் இருந்தாலும் எது இருந்தாலும் அது ஜலிச்சதா நமக்கு மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கட்டிகள் இல்லாமல். அதுக்காக ஃபஸ்ட்டு ஜலிச்சிடும். ஜலிச்சுட்டு பால் ஊற்றி தான் நான் இன்றைக்கி மாவு பிசைய போகிறேன். உங்களுக்கு தண்ணி ஊற்றி இருப்போம்னா நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பால் ஊற்றி நமக்கு குலாப் ஜாமுனுக்கு எப்போவும் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே தான். இது புதுசாக ஒன்றும் இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பேச்சுலர் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இது இப்படி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம இப்போ இதுக்கு சுகர் சிரப் செஞ்சுக்கலாம். நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு 3/4 கிலோ சுகர் இருக்கும். இப்போ அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு கொதித்தது கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் கலருக்காக. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி கொதித்து ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்துடுச்சு. தொட்டு பார்த்தா நல்லா கையில் ஒட்டணும், அவ்வளோதான். கம்பி பதம்லாம் தேவையில்லை. பிசுபிசுப்பு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போனா சுகர் உறையாமல் இருக்கும். அதனால தான் பிழிஞ்சு விட்டுட்டு அதை ஒரு பக்கமாக மூடி வச்சுடுங்க. ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பொடியாக, இல்லைன்னா முழு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. நான் இது எல்லாமே கலந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துட்டேன். ஏன்னா ஏலக்காய் தூள் 1 2 வாயில் கடிபடும், சிலருக்கு பிடிக்காது. என் பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போது மாவு பிசைஞ்சாச்சு, ரெடியாக இருக்குது. இதை கொஞ்சம் பாதியிலேருந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இதுதான் இது முக்கியமான டிப்ஸு. நம்ம வித்தியாசமாக செய்ய போகிறோம். இது இப்படி குலாப் ஜாமுன் மாவில் செய்யாமல் கோவாவிலையும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். கோவாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் கோவா எதுவும் வீட்டில் இல்லாதனால இந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ்லேயே இதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கட் பண்ணதை போட்டுட்டு கொஞ்சமாக சுகர் பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் ஃபுட் கலர் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தனியாக நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்க போகிறோம். இந்த உருண்டையை நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகளை நடுவில் வச்சுட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பொரித்து எடுக்க போகிறோம். நம்ம சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக வேறு லெவலில் இருக்கும். குலாப் ஜாமுன் மிக்ஸி இல்லாமல் நீங்கள் கோவாவில் ஸ்வீட்லெஸ் கோவா இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு நான் சென்டரில் வச்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டையுமே நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த மாவு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க. இந்த மாவை நம்ம குலாப் ஜாமுன் மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம சென்டரில் வைக்கிற அந்த உருண்டை இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா மூடிடுங்க. வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஹோல் பண்ணிவிட்டு மூடிடுங்க. தெரியுதா, நான் சொல்லுறது புரியுதா? கொஞ்சம் நிதானமாக பார்த்து கற்றுக்கோங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம வேறு நம்ம ஸ்நாக்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய செஞ்சுருப்போம். சின்ன ஈஸியான ஒரு மெத்தடு தான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம உருண்டை பிடிச்சிடுங்க. கொஞ்சம் கிராக் வரலாம், அதை பற்றி தப்பில்லை. ஆனால் கிராக் வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமாக செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். எல்லாத்தையுமே இதே மாதிரி செஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு
எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் வச்சுருங்க. நம்ம சிம்மில் தான் பொரித்து எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு 2 உருண்டை 3 உருண்டை மிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் எண்ணெய் காஞ்சதுமே சிம்மில் வச்சுட்டேன். நிதானமாக தீ வச்சு நம்ம பொரித்து எடுத்தால் தான் ஜாமுன் உள்ளேயும் வேகும், வெளியேயும் நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்கு சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் செஞ்ச ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லணும். இப்போ உருண்டைகள் எல்லாத்தையும் பேட்ச் எல்லாமே நான் போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம குலாப் ஜாமுன். பாருங்கள், சூப்பராக உருண்டைகள்லாம் பார்க்கவே நல்லா புஸ்ஸுன்னு ஊதி போயிருக்கு பார்த்திங்கன்னா. நல்லா சுகர் சிரப்பெல்லாம் உறிஞ்சிடுச்சு. நல்லா எல்லா சுகருமே நல்லா சிரப்புமே உறிஞ்சி நல்லா இந்த மாதிரி உருண்டையாக நல்லா புஸ்ஸுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம தோல் எடுத்த பாதாமை கட் பண்ணி இந்த மாதிரி மேலே தூவிட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான அருமையான காலா குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது டேஸ்ட் பார்த்துடலாமா? இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சுகர் சிரப்பை அப்படியே ஊற்றி அதுலேயே அப்படியே நல்லா துவட்டி அப்படியே எடுத்து வாயில் வச்சா சும்மா வெண்ணெய் மாதிரி கரையும். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்லணும். நடுவில் பார்த்திங்களா அந்த கலர் தெரியுது இல்லையா? அதுதான் நம்ம நான் சென்டரில் வச்சது. நல்ல ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இந்த ஜூஸ் நல்லா அப்படியே வடியுது. சுகர் சிரப்லாம் நான் சாப்பிட்டு பார்க்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பராக அருமையாக வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக அருமையாக இருக்குது. நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்குது. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள். வேறு ஒரு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.